எல்லாருக்கும். இதுவரைக்கும் சுந்தரகாண்டம்ல என்ன நடந்தது அப்படின்னு இவ்ளோ நாள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். உங்க எல்லாருக்குமே வந்து இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து கடைசியா நம்ம எங்க நிறுத்தினோம் அப்படின்னா வந்து, ஹனுமான் வந்து லங்கா பூரா தேடுறார். அவரு வந்து சீதாதேவி எங்க இருப்பாங்க அப்படின்னு லங்கா பூரா தேடும்போது, அவருக்கு வந்து அவங்க எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அவர் வந்து ரொம்ப மனசு நொந்து போயிடுறார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செய்திய வந்து நம்ம போய் சொன்னோம்னா, எப்படி எல்லாரும் இத எடுத்துப்பாங்க? எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? அ எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு செய்திய போய் சொல்லணும் போய் முதல்ல. போய் சொன்னோம்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால பேசாம நம்ம இங்கேயே வந்து சமுத்திரத்துல குதிச்சிடலாம். குதிச்சு நம்மள நாமளே அழிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது, அவருக்கு தூரத்துல அந்த அசோகவனம் தெரியுது. அந்த அசோகவனம் தெரியும்போது அவர் வந்து, "ஓ! நம்ம எல்லா இடத்துலயும் தேடினோமே! இந்த இடத்துல நம்ம தேடலையே! சரி அங்கேயும் போய் நம்ம தேடலாம்." அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து, அசோகவனத்துல என்ன ஆயிருக்கு இவ்ளோ நேரம்? இப்போ வந்து இது டிஃபரெண்ட் பீப்பிள் இல்லையா? நெறைய பேர் ஒரு சீன்ல இருக்காங்க. அப்போ இத வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இந்த சீன. அப்படியே நம்ம அசோகவனத்துக்கு போனோம்னா, அங்க என்ன நடக்குது? என்ன நடந்தது? அப்படின்னு பார்க்கலாம். அசோகவனத்துல அத வந்து வால்மீகி மகரிஷி எழுதுறார். அவ்ளோ ஒரு ஒ ஒ ப லங்காவே அவ்ளோ ஒரு அழகான இடம். அவ்ளோ பியூட்டிஃபுல் பிளேஸ் இல்லையா? அந்த லங்காவையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அவ்ளோ அழகான ஒரு இடமா இருந்ததாம் இந்த அசோகவனம். அங்க வந்து அழகழகான செடிகள், அதுல வந்து அவ்ளோ ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவ்ளோ அழகான பறவைகள், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நடுவுலயே ஒரு சின்ன ஆறு மாரி ஓடிட்டு இருந்ததாம். அங்க அந்த வே வே அ அந்த பேர்ட்ஸோட சத்தம், அதெல்லாம் கேட்கும்போது வந்து அவ்ளோ அழகா இருந்தது. அந்த இடமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அப்படின்னு வால்மீகி மகரிஷி எழுதுறார். இப்ப வந்து இந்த இடத்துல ஆனா அந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம, கொஞ்சம் கூட மேட்சே ஆகாம இருந்தது யாரு அப்படின்னா, நம்ம சீதா தேவி. ஏன்னா அவங்க இந்த அழக ரசிக்கிற நிலைமையில இல்ல இல்லையா? அவங்க வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ரொம்ப துயரத்துல இருக்காங்க. அவங்க வந்து என்னடா இப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஸ்ரீராமர் எங்க போனார்ன்னு தெரியல. நம்ம வந்து இங்க வந்து மாட்டிட்டோம். இப்ப என்ன ஆகப்போது நமக்கு? அப்படின்னு அவங்க வந்து ராமர நெனச்சு அந்த துயரத்துல வந்து அப்படியே உடைஞ்சு போய், அவங்க என்னைக்கு ராவணன் அவங்கள கடத்திட்டு வந்தாரோ, அந்த சோகத்துல அவங்களுக்கு குளிக்கணும், துணி மாத்திக்கணும்னு எல்லாமா அவங்களுக்கு தோணும். அதே கிழிஞ்ச துணியில அழுக்கா, அந்த சீதா தேவினா எப்படி வந்து இருப்பாங்களோ, அந்த டெஃபினிஷன அப்படியே பிரேக் பண்ணி ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் பெர்சனா வந்து அவங்க இருந்தாங்களாம். ஆனா அவங்க நிலைமை அப்படிதான் இல்லையா? டெய்லி வந்து குளிச்சு ரெடி ஆகுற மாதிரியான மனநிலையில அவங்க இருக்கல இல்லையா? அப்போ வந்து சரி, இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையாங்கிற சோகத்துல சீதா தேவி வந்து இருக்காங்க. ஆனா நம்ம ஆஸ் அ ரீடர் நம்ம வந்து கதைய வெளியில இருந்து பார்க்குற நமக்கு வந்து இப்போ தெரியுது, ஓகே சீதா தேவி இருக்காங்க. இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு தெரிய வருது. இப்ப நமக்கும் ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும் இல்லையா? ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஐயோ! எங்க போனாங்க சீதா தேவி அப்படின்னு. அதுக்கான ஒரு பதில் வந்து இப்போ நமக்கு கிடைக்குது. அ இப்போ இந்த ராவணனோட ஃபேமிலி பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ராவணனோட குடும்பத்துல அவரோட தம்பி வந்து விபீஷணன் அப்படின்னு. இந்த விபீஷணன் மட்டும் தான் இந்த அசுர கூட்டத்திலேயே கொஞ்சம் நியாய தர்மமா நடந்துக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். சோ விபீஷணன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, அவர் வந்து கரெக்ட்டான விஷயங்கள் ஜஸ்டிஸ் படி ரைட் வேல நடக்கிற ஒரு ஆள். அப்போ அவர் வந்து அவரோட பொண்ணோட பேரு திரிஷதா அப்படின்னு. இந்த திரிஷதா வந்து ஒரு இந்த சீதா தேவிய வந்து அசோகவனத்துல புரொடெக்ட் பண்றதுக்கு நெறைய ராட்சசிகள வந்து அ ராவணன் வந்து அவருக்கு அந்த பொறுப்பு குடுத்திருக்காரு இல்லையா? அதுல ஒன் ஆஃப் த பெர்சன்ஸ் வந்து திரிஷதா. இப்போ இந்த திரிஷதா ஆனா அவங்களுக்கும் அவங்க அப்பாவோட சில நல்ல குணங்கள் இருக்கு. சோ ராட்சசியா இருந்தாலுமே திரிஷதா வந்து ரொம்ப நல்லவங்க. நியாயமான வழியில நடக்கிறவங்க திரிஷதா. இதுல இப்போ இன்னொரு சைட் டாபிக் நான் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஜெனரலா நம்ம வந்து ராட்சசி அப்டின்னா, ஜெனரலா நம்ம எப்படி வந்து யோசிச்சிருப்போம்? இல்ல நம்ம சின்ன நெறைய புக்ஸ்லலாம் கூட படிச்சிருப்போம். ராட்சசி அப்டின்னு சொல்லும்போது, அவங்கள எப்படி வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க? எப்படி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அத எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது, ராட்சசி அப்டின்னா வந்து அவங்க உடம்பு வந்து கருப்பா இருக்கும். பல்லெல்லாம் கொஞ்சம் எடுப்பா இருக்கும்.
கண்ணெல்லாம் வெளியில வந்திருக்கும், முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்க ராட்சசி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொற்றையல் இருக்கு. இது வந்து எவ்ளோ தப்பு அப்படின்னு நம்ம இப்போ போக போக நம்ம இந்த பாடி ஷேமிங் பத்தியும், நம்ம வந்து நெறைய விஷயங்களுக்கு எக்ஸ்போஷர் வர வர இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லையா? அப்போ ஒருத்தங்க கருப்பா இருந்து அவங்க பல்வரிசை வந்து நல்லா இல்லாம அவங்க முடி கொஞ்சம் கலைஞ்சிருந்தா அப்ப அவங்க ராட்சசியா? கிடையாது இல்லையா? சோ ராட்சசி அப்படின்னா நம்ம கண் முன்னாடி கொண்டு வர இமேஜ ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தணும். ஒரு ராட்சசினா யாருன்னா, கெட்ட விஷயங்கள் பண்றவங்க ராட்சசி. கெட்ட விஷயங்கள் பண்றவன் ராட்சசன். அவன் எப்படி இருந்தாலும் பரவால்ல. அவன் ஸ்கின் வந்து அப்படியே வெள்ள வெளேர்ன்னு இருந்து, அவங்க ரொம்ப ஒரு உலக அழகியா இருந்து, அவங்க வந்து ஆனாலும் கெட்டது பண்றாங்கன்னா, அவங்க ராட்சசி தான். இல்லையா? அதே மாதிரி ஒருத்தங்க நிறம் வந்து கருப்பா இருக்கு. அவங்க முடி வந்து பரட்டையா இருக்கு அப்படின்னா, அதுக்காக அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தா, அவங்க ஒரு தேவதை இல்லையா? அதனால நம்ம இந்த முதல்ல நம்மளோட இந்த ராட்சசி, தேவதைங்கிற இமேஜ நம்ம அதாவது கண்ணு முன்னாடி கண்ண க்ளோஸ் பண்ணிட்டு யோசிக்கும்போது, நமக்கு ஒரு இமேஜ் வரும் இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி. இவங்க ராட்சசின்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு. அத வந்து நம்ம முதல்ல மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இததான் முக்கியமா நான் வந்து நெறைய குழந்தைங்களுக்கும் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்களோட புக்ஸ்லலாம் பார்க்கும்போது கூட, ராட்சசின்னா ஒரே மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. அத வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே இப்போ திருப்பி இந்த பாயிண்ட்க்கு வரலாம். சோ நீங்க இந்த கதைய கேட்கும்போது, எந்த ராட்சசியுமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு ஸ்கின் டோன்ல, ஒரு முடி ஷேப்ல அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்காதீங்க. அவங்கள கெட்டவங்களா மட்டும் நெனச்சுக்கோங்க. ஓகே? சோ த்ரிஷதாக்கு வரலாம். த்ரிஷதா ஒரு ராட்சசியாவே இருந்தாலும், த்ரிஷதா என்ன பண்றாங்க? அவங்க வந்து சீதா தேவிக்கு கொஞ்சம் கன்சோல் பண்றாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. "இல்ல நீ கவலைப்படாத. கண்டிப்பா ஸ்ரீராமர் வந்துருவார். நீ கவலைப்படாத. நீ கொஞ்சம் சாப்பிடு. நீ கொஞ்சம் வந்து உன்னோட கொஞ்சம் தண்ணியாவது குடி. ஏன்னா அவரு வரும்போது நீ உயிரோட இருக்கணும் இல்லையா? அதனால நீ கொஞ்சம் சமாதானமா இருன்னு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்போ வந்து அன்னைக்கு திடீர்னு இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த பக்கம் ஹனுமான் வந்து லங்காக்குள்ள வந்தாச்சு. அவர் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து திரிஷதா கிட்ட வந்து சீதா தேவி சொல்றாங்க, "திடீர்னு என்னமோ எனக்கு கொஞ்சம் இடது கண்ணு துடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஏதோ சம்திங் இஸ் சேஞ்சிங். ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதுன்றது எனக்கு தெரியுது." அப்படின்னு சீதா தேவி சொல்றாங்க. அப்போ திரிஷதா என்ன சொல்றாங்க தெரியுமா? திரிஷதா சொல்றாங்க, "எனக்குமே ஒரு கனவு வந்தது. நான் அப்படியே வந்து உங்கள காவல் காத்துட்டு இருக்கும்போதே நான் அப்படியே அசந்தபோது, எனக்குமே ஒரு கனவு வந்தது. இந்த ராவணன வந்து யாரோ ஒருத்தர் வந்து கழுத மேல ஏத்தி, அவங்கள ஊர விட்டு தொரத்துற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அதனால ஏதோ கெட்டது ராவணனுக்கு நடக்க போகுதுன்னு எனக்கும் தோணுது." அப்படின்னு வந்து திரிஷதையும் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இந்த பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஹோப் வருது இல்லையா? ஓகே ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும் போல இருக்கு. ராவணனுக்கு ஏதோ ஒரு அழிவு வரும் போல இருக்கு. அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோப் வந்து அவங்க 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். நெறைய பாப்புலர் புக்ஸ் இருக்கு. எல்லா புக்ஸும் என்ன பத்தி பேசுது அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கிறது தான் வெளியில நடக்கும் அப்படிங்கிறதும், இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்துல சில சிக்னல்ஸ் குடுக்கும். இந்த ஒரு கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு உள் மனசுல ஏதோ ஒண்ணு சொல்லுது, பட்சி சொல்லுது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸ் நமக்கு அனுப்புற சிக்னல்ஸ். கடவுள் வந்து நம்மள ஹிண்ட் பண்ற சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிக்னல்ஸ்க்கு வந்து நெறைய பவர் இருக்கு. சோ ஏதோ ஒரு உள் மனசு சொல்லுது, ஓகே இன்னைக்கு போனா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் மதிப்பு குடுங்க. அது வந்து உங்களுக்கு வர ஒரு இன்ட்யூஷன் வந்து ஒரு சிக்னல். அத வந்து நீங்க அப்படியே வந்து தூக்கி போட்டுட்டு, ஓகே நான் பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னு போகாதீங்க அப்படின்னு நெறைய புக்ஸ் வந்து இப்போ நமக்கு சொல்லுது. அதேதான் கிட்டத்தட்ட இங்கேயும் நடந்திருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் தெரிஞ்சிருக்கு. சோ அந்த பவர் ஆஃப் இன்ட்யூஷன வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனா இந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ இப்ப இவங்க 2 பேரும் இந்த இன்ட்யூஷன டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன நடக்குது? இப்போ வந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு விடுவு காலம் வருமா? அப்படின்னு அவங்க ஒரு ஹோப்போட இருக்காங்க. அதே டைம்ல வந்து ஹனுமான் வந்து பார்த்தாச்சு அசோகவனத்த. இப்போ இங்க சீதா தேவி இருக்காங்களா அப்படின்னு போய் தேட போறேன்னு அவரும் கிளம்பி அசோகவனத்துக்கிட்ட வராரு. இது எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ராம் ராம் உங்க எல்லாருக்குமே வணக்கம். தேங்க் யூ.